ஹாலிவுட் படங்களில் மட்டுமே பார்த்து ரசித்த பறக்கும் கார்கள் விரைவில் சாதாரண மனிதர்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. போக்குவரத்து நெரிசலில் இருந்து தப்பிக்கும் வகையில் இந்த கார்கள் இருப்பதால் எதிர்பார்ப்பும் எகிரி உள்ளது. பிரபல ஹாலிவுட் திரைப்படங்களான பேக் டு த ஃபியூச்சர், பிளேட் ரன்னர், ஃபிஃப்த் எலிமெண்ட் ஆகிய படங்களில் பறக்கும் கார்கள் வரக்கூடிய காட்சிகளை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டாடி தீர்த்தனர் ரசிகர்கள். அப்படியான ரசிகர்களின் ஏக்கத்தை தீர்த்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த அலெஃப் ஏரோநாட்டிக்ஸ் என்ற நிறுவனம். போக்குவரத்து நெரிசலிலிருந்து தப்பிக்கக்கூடிய நோக்கத்துடன் பறக்கும் கார்களை தயாரித்திருக்கக்கூடிய அலெஃப் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக நடத்திய சோதனையின் வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. ஆண்டு வாக்கில் உலகம் முழுவதிலும் பறக்கும் கார்கள் தான் ஆக்கிரமித்து இருக்கும் என்று கூறும் அலெஃப் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் செயல் தலைவர் ஜிம் டுகோவ்னி, தற்போதைய நிலையில் விலை அதிகமாக இருந்தாலும் பயன்பாடு அதிகரித்து விட்டால் டொயோட்டா கொரோலா கார்களின் விலைக்கு வந்துவிடும் என்று தெரிவிக்கிறார். அலெஃப் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய இந்த கார்கள் 400 மைல்கள் ஓட்டும் வரம்பில் 200 மைல்கள் பறக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் காலங்களில் இந்த பறக்கும் கார்கள் மீட்பு பணிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்று அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது. விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் செய்ய முடியாததை இந்த கார்கள் செய்யும் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார் ஜிம். செங்குத்து நிலையில் மேலெழும்பி மரங்களுக்கு மேல் கூட தரையிறக்க முடியும் என்பதால் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெறும் என்றும் அவர் கூறுகிறார். ஹெலிகாப்டர்களைப் போல பெரிய இறக்கைகள் இல்லாததால் கட்டிடங்களுக்கு மிக அருகில் பறக்கலாம் என்றும், மொட்டை மாடியில் ஒருவர் சிக்கிக்கொண்டால் சிரமமே இன்றி அவரை காப்பாற்றலாம் என்றும் ஜிம் கூறுகிறார். இந்த பறக்கும் கார்களை தயாரிக்க புதிய ஸ்டார்ட் அப்கள் வரிசை கட்டி நிற்கின்றன.